ஹோட்டல் வந்து 9 மணிக்கு நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், முட்டை தோசை நாட்டுக்கோழி தேர்வாகவும் சாப்பிட்டோம் மிக்சிங்கு போட்டு இப்படி கண்ணை அப்படி மூடி சாப்பிட்டேன்னு போய் அப்படியே வீட்டில் போய் பெட்டில் படுத்திங்கன்னா 3 நாள் அப்படியே அருமையாக தூங்கலாம். ஒரு 3 ஹவர் அந்த மாதிரி செம்மையாக தூக்கம் வரும் அந்த ஹோட்டலில். எவ்வளோ தூக்கி போட்டு மிதிக்கலான்னு இருக்கும்டா, அதுதான் இளதர பேர் கணக்கு. 2 முட்டை தோசை 2 பரோட்டா அது சாப்பிட்டு போய் தூங்குனீங்கன்னா மதியானம் 3 மணி வரையும் பற்றியே தெரியாது. கரெக்டாக 4 மணிக்கு தான் பற்றியே தெரியும். ஆமாம், அது வரையும் கேர்லியே தான் ப்ரோ இருக்கும். நான் தான் சொன்னேன் ஓப்பனாக நீங்கள் வேறு எந்த தெருவெல்லாம் தேவையில்ல, நாட்டுக்கோழியும் சாப்பிட்டோம் ரெண்டுமே மிக்சிங் 2 தெருவும் ஊற்றி அப்படி சாப்பிட்டு வைங்க, அப்படி இருக்கும். அப்படியே சரியான ஆரோமா. வா மச்சான் எவ்வளோ வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. $10,000 packs, stadium pack, throw it back, 10,000 packs, this type of lights, camera action. ஓகே, நம்ம இப்போ வந்து ஷவர்மா பிரியாணி வாங்கியிருக்கோம். ஷவர்மா பிரியாணி, பிரியாணி கேள்விப்பட்டிருக்கோம், ஃப்ரைட் ரைஸ் கேள்விப்பட்டிருக்கோம், எக் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கோம், சிக்கன் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கோம், மட்டன் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கோம், பீஃப் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கோம், நாட்டுக்கோழி காடை அது இது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஷவர்மாலாம் பிரியாணி ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நாடு முன்னேறும். போட்டு கொடுத்துருக்காங்க. அது ஷவர்மா பிரியாணி வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கடாயில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஷவர்மா பீசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல். ஷவர்மா ஃப்ரைட் ரைஸா? நீ கேட்டது ஷவர்மா பிரியாணி தான் சொன்னேன். சாரி, ஷவர்மா ஃப்ரைட் ரைஸ் அது ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இல்லை, ஓகே தான் இருக்குது. பெட்டர்னா அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் நல்லாயிருக்கும். பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மற்றபடி டேஸ்ட் வைஸ் எங்கே தான். இது வந்து ஜக்கில் வந்து ஷவர்மா கொடுக்குறாங்க, பாதியே செம்ம சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா இருந்தால் வாங்கலான்றதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இதுவே சுமாராக தான் இருக்குது. அதனால் என்னைய மறைக்கிற பின்னாடி எல்லாம் பார்க்குறாங்களா, யாராவது நோட் பண்ணுறாங்களா கடைக்காரனுங்க? நோட் பண்ணி அடிக்கடிக்க வந்துடுறோம். தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. அவனுக்கு எப்படியும் தமிழ் தெரிய வாய்ப்பு இல்லை, அதனால் அவன் முன்னாடி நம்ம எது வேணாலும் பேசலாம். உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க. ஆனால் ஷவர்மா ஃப்ரைட் ரைஸ் பிரியாணின்னு சொல்லி என்னை ஏமாத்தினாங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். நம்ம என்ன வாங்கியிருக்கோம், பாபிக்யூ வாங்கியிருக்கோம். பாபி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பாபிக்யூ அப்படியே பயங்கரமாக அடிக்க வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தியா எத்தனை ஒரு எப்படியும் ஒரு 20 சிக்கன் இருக்குன்னு ஃபுல் சிக்கன் பயங்கரமாக அடிக்க வச்சுருந்தாங்க. எப்படிங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு, வெறுமனே மேயோனஸ் இல்லாமல். ஒதுக்கி எதுவுமே சொல்லாதான். பதில் உங்கள்கிட்டே கொடுத்துட்றேன், நீங்களே வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கா நான் வேணும்னு சொல்லுங்கள். நானும் உன்ன மாதிரியே சொல்லிடுறேன், எனக்கும் ஓகேவா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா சிம்பிளாக வச்சுருந்தாங்க, இப்போ கிராண்டாக கொஞ்சம் பண்ணிட்டு சின்னதாக பண்ணாங்களா? ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்தது, இப்போ கொஞ்சம் இப்போ வண்டியில் ஆனால் நல்லா இருக்கு டேஸ்ட் வைஸ். நீங்கள் மட்டும் தான் சாப்பிட்றீங்களா இல்லை வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸும் வருவோம்? இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வரல, சேரலாம் தனியாக வந்துருக்கோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கும், நிறைய பேர் இங்கே தான் சாப்பிடுவாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இங்கே தான் சாப்பிடுவாங்க. வேறு என்ன இப்போ இங்கே நல்லாயிருக்கும் ஸ்பெஷல்? பாபிக்கு நல்லாயிருக்கும், வேறு செஸ்வான் ரைஸ் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே பெப்பர் சிக்கன் நல்லாயிருக்கும், சிக்கன் ஐட்டத்தில் எல்லாமே இங்கே ஒருத்தவளாக இருக்கும். இந்த ஷவர்மா ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி இவர் தான் போட்டு நான் கேள்விப்பட்டேன். ஷவர்மா ரைஸ் நல்லாயிருக்கும். அதான் அந்த ஷவர்மாலேருந்து கட் பண்ணி அதை அப்படியே ரைஸில் போட்டு நல்லாயிருக்கும். நல்லா ஜூஸியாக போடுவாங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்க. நல்லா அப்படிங்களா? இல்லை பிரதர், நல்லா இருக்கும் பிரதர். இல்லையே, நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்தது. இல்லை இங்கே இருக்கிறவங்க நாங்கள்லாம் இங்கே தான் வாங்குவோம். நல்லா இல்லை நல்லாயிருக்கும்.
இவர் ஏதோ சும்மா விளையாடுறாரு நினைக்கிறேன். இல்லை இல்லை சீரியஸாக தான். அப்படிங்களா? இல்லை சொன்னேனே அப்படிதான். எனக்கு என்னமோ பெருசாக ஃப்ரைட் ரைஸ் ஓ இல்லை இங்கே நாங்கள் இங்கே தான் சாப்பிடுவோம். எங்களுக்கு இங்கே ஓகே. என்ன பிரதர் பண்ணுறீங்க? நாங்கள் இங்கே பஜாரில் இங்கே தான் ஒர்க் பண்ணுறோம். ஓ ஆமாம் இதான். ஆமாம் எல்லாருமே இதுதான். ரெடிஸ் தான் நீங்கள்? ரிலீஸ் தான். வீடு ரிலீஸ் தான். ஒர்க்கும் இங்கே தான். ஒர்க்குமே டோட்டலி. ஓகே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சேனல்? எக்ஸ்ப்ளோர் மாமா. ஓகே வந்துச்சா பிரதர்? மக்கள் நம்மள நம்பாம இல்ல பாரா. ஆயிரக்கணக்கில் நம்ம டிக்கெட்லாம் வித்துருக்கு பாரா. இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஸ்பெஷல் ருமாலி ஷவர்மா. அதாவது ருமாலி ரொட்டி இருக்குல்ல, ருமாலி ரொட்டி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. பார்த்தது இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் நான். அதில் வந்து ஷவர்மா போட்டு கொடுத்து வாங்கியிருக்கோம். இது ஆக்சுவலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 140 ஒன்லி. அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் வைஸு நான் கோஸ் போட்டாவே பிடிக்கல. ஃபுல்லாக கோஸ் போட்டு வச்சுக்கலாம். ஓகே தான், நல்லா இருக்குது. கேமராமேன் சொல்கிற மாதிரி எனக்கு மட்டும் அந்த ஷவர்மா ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கல, மற்றபடி இங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற மாதிரி அவர் சொன்னார். ரைட்டியா? ஓகே. ஒருவேளை அது என் டேஸ்ட்டுக்கு பிடிக்காமல் கூட வந்துருக்கலாம். இல்லை, அவர் சொன்னார் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதால நல்லா இல்லாமல் இருக்கும், ஏன்னா நீங்கள் அந்த கறியை வந்து அப்படியே கட் பண்ணி போகிறதால நல்லா இல்லாமல் இருக்கும், சாப் பண்ணி போடாதனாலன்னு சொன்னார். அதனால் ஒருவேளை எனக்கு பிடிக்கல என்னன்னு தெரில. நீங்கள் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி பயங்கரமான புதுசு அப்டேட்ஸ் கொடுங்க. நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ எடுத்துப்போம். அன்டில் தென் பை. ஃபஸ்ட்டில் வாமா இன்னும் வேறு எங்கேயாவது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அன்டில் தென் பை. டாட்டா, பை பை.